டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் தனியே 1/4 பங்கு வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் தனியே 1/6 பங்கு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்து அந்த வேலையை செய்து முடித்து அதற்கு ₹180 வருமானமாக பெற்றால் அதில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா இப்படி குயிக்காக சால்வ் பண்ண பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட்டாக இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே 1/4 பங்கு வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் தனியே 1/6 பங்கு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடித்து அதற்கு ₹180 வருமானமாக பெற்றால் அதில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சொல்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்காங்க. ஏ என்பவர் 1/4 பங்கு வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறாங்க. அப்போ முழு வேலையை செய்ய ஏ ஈக்குவல் டு இங்கே எத்தனை நாள் கொடுத்துக்கிறாங்க 3 இன்ட்டு இந்த பின்னத்தை அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கணும். அப்போ 4/1 ஈக்குவல் டு 3 12. ஸோ அப்போ ஏ முழுவதும் அந்த வேலையை செய்து முடிக்க 12 நாள் ஆகும். நெக்ஸ்ட் பி 1/6 பங்கு வேலையை செய்து முடிக்க 4 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ முழு வேலை செய்ய பி ஈக்குவல் டு எத்தனை நாள் 4 பெருக்கல் இந்த பின்னத்தை அப்படியே ரிவர்ஸில் எழுதணுமா 6/1 4 × 6 ஈக்குவல் டு 24. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க ஏயின் பங்கு கேட்குறாங்க. ஸோ ஏயின் பங்கு கேட்டாங்களா பியின் நாட்கள் 24 வகுத்தல்ல எப்பவுமே ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். 12 + 24 36 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ₹180 180. ஸோ நெக்ஸ்ட் இங்க 6ஆல் கேன்சல் பண்ணா இங்க 4 இங்க 6. நெக்ஸ்ட் இங்க 180 6ஆல் கேன்சல் பண்ணுமா 30 4 × 30 = ₹120. ஸோ இதில் ஏயின் பங்கு பார்த்தோம்னா ₹120 போயிடும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல இந்த இடத்துல பியின் பங்கு கேட்டாங்களா பியின் பங்கு கேட்டாங்களா ஏயின் நாட்கள் 12 வகுத்தல் ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும் 36 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 180. ஸோ இங்க அப்படியே கேன்சல் பண்ணா 3 டைம். ஸோ 180 3ஆல் கேன்சல் பண்ணோமா 6 18 ₹60 வரும். அதாவது பிக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா ₹60. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 5 குழந்தைகள் பிறகுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் இடைவெளி 3 ஆண்டுகள். அந்த 5 குழந்தையோட வயதை கூட்டினா 50 ஆண்டுகளில் அதில் இருக்கிறதே சிறிய குழந்தையோட வயது என்ன கேட்குறாங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 5 குழந்தைகள் பிறகுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் வருட இடைவெளி பார்த்தோம்னா 3 ஆண்டுகள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறகுறாங்கன்னா இந்த 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறகுது. ஸோ இப்படி 5 குழந்தை பிறகுது. இந்த 5 குழந்தையோட வயசு எல்லாத்தையும் கூட்டினா 50 வருஷம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இருக்குல்ல சின்ன குழந்தை அந்த குழந்தையோட வயசு என்ன கேட்குறாங்க. 5 குழந்தைகள் பிறகுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் வருட இடைவெளி பார்த்தோம்னா 3 ஆண்டுகள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னா இன்னொரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்கும். ஸோ இப்படி 5 குழந்தை பிறகுது. அந்த 5 குழந்தைய வயசு எல்லாத்தையும் கூட்டமா 50 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. அப்ப இருக்குல்ல சின்ன வயசு குழந்தை அதாவது ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கும் அந்த குழந்தையோட வயது என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம்பிட்டாங்களா இங்க சம் என்ன கொடுத்துறாங்க கூடுதல் கொடுத்துறாங்க 50 வகுத்தல் இங்க எத்தனை குழந்தை 5 குழந்தை. ஸோ 50 5ஆல் கேன்சல் பண்ணா 10. ஸோ எப்பவுமே இது கேன்சல் பண்ணி வரக்கூடிய வேல்யூ பார்த்தோம்னா இடையில பிறந்த குழந்தை மொத்த எத்தனை குழந்தை 1 2 3 4 5 குழந்தை. ஸோ இடையில இருக்கிற குழந்தை பாருங்க இந்த குழந்தையோட வயசு தான் 10 வயசு. நெக்ஸ்ட் நமக்கு தேவை சிறிய குழந்தை. ஸோ அப்படியே ஒவ்வொரு குழந்தைக்கும் வயசு இடைவெளி பார்த்தீங்கன்னா 3 வருஷம். ஸோ 10ல் 3 மைனஸ் பண்ணுங்க 7 7ல் 3 மைனஸ் பண்ணுங்க 4 வருஷம். ஸோ அப்போ சிறிய குழந்தை வயது பார்த்தோம்னா 4 வருஷம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல பெரிய குழந்தை கேட்டாங்களா. ஸோ 10ல் 3 ஆட் பண்ணுங்க 13 13ல் 3 ஆட் பண்ணுங்க 16. பெரிய வயசு குழந்தை கேட்டாங்களா வயது அந்த குழந்தையோட வயது 16. சரிங்களா. இதே மாதிரி எந்த சம் பாருங்க 5 குழந்தைகள் பிறகுறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளோட இடைவெளி பார்த்தோம்னா 5 வருடம். அந்த குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் பார்த்தோம்னா 80 அப்படின்னா சிறிய குழந்தை வயது என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 5 குழந்தைகள் பிறகுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் இடைவெளி 3 ஆண்டுகள். அந்த 5 குழந்தையோட வயதை கூட்டினா 50 ஆண்டுகளில் அதில் இருக்கிறதே சிறிய குழந்தையோட வயது என்ன கேட்குறாங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 5 குழந்தைகள் பிறகுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் வருட இடைவெளி பார்த்தோம்னா 3 ஆண்டுகள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னா இன்னொரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்கும். ஸோ இப்படி 5 குழந்தை பிறகுது. அந்த 5 குழந்தைய வயசு எல்லாத்தையும் கூட்டமா 50 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. அப்ப இருக்குல்ல சின்ன வயசு குழந்தை அதாவது ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கும் அந்த குழந்தையோட வயது என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் பண்ணிட்டாங்களா இங்க சம் என்ன கொடுத்துறாங்க கூடுதல் என்ன கொடுத்துறாங்க 50 வகுத்தல் இங்க எத்தனை குழந்தை 5 குழந்தை.
ஸோ 50 5ஆல கேன்சல் பண்ணா 10. ஸோ எப்பவுமே இது கேன்சல் பண்ணி வரக்கூடிய வேல்யூ பார்த்தோம்னா இடையில பிறந்த குழந்தை. மொத்த எத்தனை குழந்தை? 1 2 3 4 5 குழந்தை. ஸோ இடையில இருக்கிற குழந்தை பாருங்க, இந்த குழந்தையோட வயசு தான் 10 வயசு. 10 வயசு. நெக்ஸ்ட் நமக்கு தேவை சிறிய குழந்தை. ஸோ அப்படியே ஒவ்வொரு குழந்தைக்கும் வயசு இடைவெளி பார்த்தீங்கன்னா 3 வருஷம். ஸோ 10ல 3 மைனஸ் பண்ணுங்க 7, 7ல 3 மைனஸ் பண்ணுங்க 4 வருஷம். ஸோ அப்போ சிறிய குழந்தை வயது பார்த்தோம்னா 4 வருஷம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல பெரிய குழந்தை கேட்டாங்களா? ஸோ 10ல 3 ஆட் பண்ணுங்க 13, 13ல 3 ஆட் பண்ணுங்க 16. பெரிய வயசு குழந்தை கேட்டாங்களா? வயது, அந்த குழந்தையோட வயது 16. சரிங்களா? இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 5 குழந்தைகள் பிறகுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் இடைவெளி பார்த்தோம்னா 5 வருடம். அந்த குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் பார்த்தோம்னா 80 அப்படின்னா சிறிய குழந்தை வயது என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 3 நபர்களின் தற்போதைய வயதின் விகிதம் 4:7:9. 8 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்ப இவருக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி, இவருக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி, இவருக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களின் வயதின் கூடுதல் 56 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப இருக்கிறதுலயே இப்ப 3 பேர்த்துல யார் வயது அதிகமா உடையவர் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இந்த 56 அப்படிங்கிறது 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இப்ப தற்போதைய வயது கூடுதல் கொண்டாடுறதுக்கு இந்த 3 8 ஆட் பண்ணுங்க 24. அப்போ 24 பிளஸ் 56 ஆட் பண்ணுமா 80. ஸோ அவங்களுடைய தற்போதைய வயதின் கூடுதல் பார்த்தோம்னா 80. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இருக்கிறதுலே வயது அதிகமாக உடையவர் யாரும் கேட்குறாங்க. ஸோ இருக்கிற பெரிய ரேஷியோ பாருங்க 9. 9 வகுத்தல் மொத்த ரேஷியோ ஆட் பண்ணுங்க. எப்பயுமே வகுத்தல்ல மொத்த ரேஷியோ போட்டுக்கணும். 4 பிளஸ் 7 பிளஸ் 9 20 இன்ட்டு அவன் வயதின் கூடுதல் பாருங்க 80. 80. ஸோ இந்த ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டினா, இந்த ஏஜஸ் எல்லாத்தையும் கூட்டினா 80 வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 80 20ஆல் கேன்சல் பண்ணா 4, 4 × 9 = 36. ஸோ அப்போ இவரு தான் பெரிய வயதுடையவர். வயசு பார்த்தோம்னா 36. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல சிறிய வயதுடையவர் யாருன்னு கேட்டாங்களா? இப்போ சிறிய ரேஷியோ பாருங்க 4. 4 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 20 இன்ட்டு அவங்க வயதுடைய கூடுதல் 80. தற்போதைய வயதுடைய கூடுதல் 80. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 4, 4 × 4 = 16. சிறிய வயதுடைய நபருடைய வயது பார்த்தோம்னா 16. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி மற்றும் சியின் வயதுகளின் கூடுதல், தற்போதைய வயதுகளின் கூடுதல் 93. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வயதுகளின் விகிதம் 2:3:4 எனில் சியின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி மற்றும் சியின் வயதுகளின் கொஸ்டின்ல ஏ மற்றும் பி மற்றும் சியின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 93. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி மற்றும் சியின் வயதுகளின் விகிதம் 2:3:4 எனில் சியின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ பாருங்க, அதாவது ஏ மற்றும் பி மற்றும் சி உடைய வயதுடைய கூடுதல் தற்போதைய வயது 93 அப்படிங்கிறாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ 3 பேத்துக்கும் 10 வருஷத்தை சேர்த்து தான் வந்திருக்கும். அப்ப 3 × 10 = 30. 93ல 30 மைனஸ் பண்ணா மீதி 63. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயது 63 இருந்திருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வயதின் கூடுதல் 63 இருந்திருக்கும். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர்த்தோட வயதின் கூடுதல் 63. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வயதின் விகிதம் 2:3:4. கொஸ்டின்ல சியின் தற்போதைய வயது கேட்கிறாங்க. ஸோ சி உடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 10 ஆட் பண்ணோமா ஆன்சர் வந்துடும். ஸோ அது 10 வருஷம் ரேஷியோ பாருங்க, சி உடைய ரேஷியோ 4. அப்போ 63 × 4 வகுத்தல்ல எப்பயுமே 3 ரேஷியோ ஆட் பண்ணி போட்டுக்கணும். 2 + 3 5, 5 + 4 9. 63 9ஆல கேன்சல் பண்ணுமா 7. 7 × 4 = 28. ஸோ இது பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசு 28. அவங்க என்ன கேட்குறாங்க, தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்ப 28 + 10 = 38. அவருடைய தற்போதைய வயது பார்த்தோம்னா 38. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல ஏக்கு கேட்டாங்களா? ஏ உடைய ரேஷியோ பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2. அப்ப 2 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 9 × 10 வருஷம் முன்னாடி அவங்களுடைய வயது கூடுதல் பார்த்தோம்னா 63. அப்படியே கேன்சல் பண்ணா 7 × 2 = 14. 14 அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 10 வருஷம் இப்ப ஆட் பண்ணும். தற்போதைய வயது கொண்டாட 10 வருஷம் ஆட் பண்ணுமா 24. இது வந்து ஏ உடைய தற்போதைய வயது. இதே மாதிரி பிக்கு என்ன வரும்னு, பிக்கு தற்போதைய வயது என்ன வரும்னு சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பேங்கிங் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது சுக்லா மற்றும் அரினிமாவின் தற்போதைய வயதின் விகிதம் 9:8. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 10:9 எனில் அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க.
ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ண பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் எப்படி குயிக்காக ஆன்சர் பண்ணாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல சுக்லா மற்றும் அருணிமா வயதின் விகிதம் 9:8. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 10:9 அவர்களின் வயதிலும் வித்தியாசம் பண்ணு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க, 2 ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 10ல் 9 போச்சுன்னா 1. அதே மாதிரி இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க, 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ இந்த ஒரு பார்ட்டுக்கு தான் அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த ஒரு டிஃபரன்ஸுக்கு தான் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறது. என்ன கேட்குறாங்க, வயதுகளின் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ 9ல் 8 போச்சுன்னா டிஃபரன்ஸ் பாருங்க 1, டிஃபரன்ஸ் 1. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 5, இங்கே டிஃபரன்ஸ் ஒரு பார்ட், அப்போ ஒரு பார்ட்டுக்கு ஈக்குவல் டு 5 தான். ஸோ அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் பார்த்தோம்னா 5 தான். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே வேல்யூவை இங்க சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஒரு பார்ட்டுக்கு 5, இங்க எத்தனை பாருக்கு 9 பார்ட், அப்ப 9 × 5 = 45. அடுத்து 8 பார்ட், அப்ப 8 × 5 = 40. அப்ப ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 45ல் 40 போச்சுன்னா மீதி 5. சேம் ஆன்சர் தான் வருது. இதுல இப்படி கேட்பாங்க, அதாவது சுக்லாவோட வயது கேட்பாங்க. அப்ப நம்ம ஒரு பார்ட்டுக்கு 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 9 × 5 45 சுக்லாவோட வயது. அருணிமா வயது கேட்பாங்க. அப்ப 8 × 5 40. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுல கேட்பாங்க. இதுல கூடுதலும் கேட்பாங்க. கூடுதல்னா 2 ஆட் பண்ணா 85. ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மெத்தட்ல எப்படி சொல்றது நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் பாருங்க, ராம் மற்றும் ரவியின் தற்போதைய வயதின் விகிதம் 7:8. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வயதின் விகிதம் 8:9 எனில் ரவியின் வயது என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஜஸ்ட் அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சதா போதும். வித்தின் 5 செகண்ட்ஸ்ல பார்த்த உடனே இந்த மாடல் சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 443 + 547 ஹோல் பவர் ஸ்கொயர் + 443 - 547 ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 443 × 443 + 547 × 547 என்ன வரும்னு கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ இங்க என்ன இருக்குது, 443 + 547 ஆக்சுவலாக பார்த்தோம்னா a + b ஹோல் பவர் ஸ்கொயர் பிளஸ் இங்க a - b ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது a² + b². ஸோ இங்க பாருங்க, a அப்படிங்கிறது இங்க 443, b அப்படிங்கிறது 547. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த a + b ஹோல் பவர் ஸ்கொயர் பிளஸ் a - b ஹோல் பவர் ஸ்கொயரை 2 × a² + b² ரைட் பண்ணலாம். டிவைடட் பை கீழே இருக்குது a² + b² இருக்கு. ஸோ இது அப்படி டைரக்டா கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் இருக்கும் 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வில் பி 2. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் சம் சால்வ் பண்ணி இருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பேங்கிங் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை வாங்கிய விலை என்பது விற்ற விலையில் 2/3 பங்கு எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காணுகிறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு பொருளை வாங்கிய விலை என்பது விற்ற விலையில் 2/3 பங்கு எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காணுகிறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ என்னங்கிறாங்க, வாங்கிய விலை நெக்ஸ்ட் விற்ற விலை. ஸோ வாங்கிய விலை விற்ற விலையில் 2/3 பங்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பின்னத்துக்கு என்ன மீனிங்னா, 2 ரூபாய்க்கு வாங்கி அதை 3 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. அப்ப பாருங்க, 2 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. எவ்வளவு கூட வச்சு வைக்கிறாங்க, 1 ரூபா கூட வச்சு வைக்கிறாங்க. அப்போ 1 ரூபா அவருக்கு லாபம் தான். ஸோ லாபம்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்ப ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வகுத்தல்ல எப்பவுமே வாங்கிய விலை தான் போடணும். அப்ப 2 ரூபாய் இன்ட்டு சதவீதம், அப்ப இன்ட்டு 100 போடணும். ஸோ 100 2ஆல் கேன்சல் பண்ணா 50. ஸோ 1 × 50 50%. ஸோ 50% அவருக்கு லாபம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு பொருளை வாங்கிய விலை என்பது விற்ற விலையில் 4/5 பங்குக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காணுகிறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 3750 ரூபாய்க்கு விற்கிறாரு. 24% அதுக்கு தள்ளுபடி கொடுத்தாலும் அவருக்கு 14% லாபம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்ன கேட்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 3750 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ அதுக்கு 24% தள்ளுபடி கொடுத்து விற்கிறாரு. அப்படி தள்ளுபடி கொடுத்து வித்தாலும் அவருக்கு 14% லாபம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்ன கேட்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ எவ்வளவு வித்திருக்காரு, 3750 இன்ட்டு எப்பவுமே இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா பேசிக்கா 100% வச்சுக்காங்க. இங்க பாருங்க தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 100%த்துல 24% போச்சுன்னா மீதி எத்தனை வரும், 76%. ஸோ அப்ப 76% வகுத்தல்
இங்க 100% லாபம் அப்படிங்கிறாங்க. லாபம் கூட வரும். அப்ப 100 + 14 114 114%. ஸோ சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த டோட்டல் வேல்யூ 114 கேன்சல் பண்ணுமா 2500. ஸோ அப்போ அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை பார்த்தோம்னா 2500. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த 2 கொஸ்டினும் ப்ரீவியஸா எஸ்எஸ்எஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை வாங்கிய விலை மற்றும் விற்ற விலைக்கான விகிதம் 10:11 எனில் லாப சதவீதம் கணக்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 11 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப எவ்வளவு கூட வச்சு விற்கிறாங்க? 1 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க. நெக்ஸ்ட் எப்பவுமே வகுத்தல்ல வாங்கிய விலை தான் வகுத்தல்ல போகணும். அப்ப வகுத்தல்ல 10 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. அப்ப இன்ட்டு 100 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 1 × 10 = 10%. லாப சதவீதம் பார்த்தோம்னா 10%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு பொருளை வாங்கிய விலை மற்றும் விற்ற விலைக்கான விகிதம் 25:26 எனில் லாப சதவீதம் கணக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.